أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أتبع سببا பின்னர் அவர் ஒரு வழியை பின்தொடர்ந்தார். சோ இது 92வது வசனம். சோ துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த மாமன்னர், அவருடைய வரலாற்றில் 3வது முறையாக சும்மத்பா சபபா அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது. இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருந்தது, நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ 2 பயணங்களை முடிச்சதுக்கு பின்னாடி 3வது பயணத்தை பின்தொடர்றதுக்கான வார்த்தை தான் சும்மத்பா சபபா. சோ துல்கர்னைன் அப்படின்ற மன்னர் உலகத்தினுடைய அந்த 2 முனைகள்லையுமே தன்னுடைய ஆட்சிய நிறுவனதுக்கு பின்னாடி பெரும்பாலான அரசர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அடைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க ஒரு விதமான சொகுசு வாழ்க்கையில மூழ்கிடுவாங்க. இதேதான் சும்மத்பா சபபா ஃபாத்பா சபபா போன இதுக்கும் நம்ம இதேதான் சொல்லியிருந்தோம். சோ துல்கர்னைன் அப்படின்ற மன்னர், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுளையும் சரி அதிகாரத்தையும் சரி நல்ல வழியில் எந்த அளவிற்கு முழுமையாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தினாரு. சோ அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எனவே மீண்டும் ஒரு பயணத்தினுடைய புதிய திட்டத்தை அல்லது புதிய பயண வழியை அவர் பின்தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சோ அதேதான் இதுலயும் நம்ம சொல்றோம், எவ்வளவு நமக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, ஒரு கட்டம் போயிட்டோம், 2வது கட்டத்துல அமைதியாயிடலாம் அப்படின்னு இல்ல, திருப்பி 3வது கட்டத்துக்கு போகணும். 3வது இல்ல 4வது அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி பெற்றாலும் அந்த சாதனைகள்லயுமே நம்ம உழைப்பு என்னைக்குமே நின்றக்கூடாது. அது தேங்கி விடாம என்றைக்குமே தொடர்ந்து இருக்கணும். என்னுடைய சாதனைகள் இவ்வளவு போதும், என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் உச்சத்தை தொட்டா போதும் அப்படின்னு சொல்லி இல்லாம, எந்த அளவிற்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவிற்கு தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட வாழ்விலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இலக்கை அல்லது வெற்றியை அடைந்தவுடன் எப்பயுமே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுதான் இந்த மன்னருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கிறான். சோ அதே மாதிரி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அதிகாரம், அந்த அவருடைய உலக வாழ்க்கை, அவருக்கான அந்த ஹயாத், இது எல்லாத்தையுமே அவர் வீணடிக்காம இறுதி வரை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் இருந்தாரு. இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட திறமைகள் இருக்கு, அதே மாதிரி பொருளாதாரம் இருக்கு, எல்லாத்தையுமே கையில வச்சு கொண்டு சிலர் சோம்பேறித்தனமாக அதை அப்படியே வச்சுட்டு முடங்கி போயிடுறத பார்க்க முடியும். சோ நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸ், அந்த இது எல்லாமே மனித குலம், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நன்மை அடையக்கூடிய வழியில், அதே மாதிரி இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு, அதாவது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி அதை செஞ்சு ஒரு ஊக்கத்தோடு நம்ம செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்ன்றதுதான் புரிய வருது. ஏன்னா கொடுத்திருக்கிற அந்த நியாமத்து எதையுமே வீணடிச்சிடாம சரியான முறையில அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயமாக பார்க்கிறோம். அடுத்தது போயிட்டுமா? போயிடலாம். இந்த சேம் நம்ம போன தடவை அந்த மன்னர் ஒரு அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கிறாரு. மாஷா அல்லாஹ். நம்மளும் அந்த மாதிரி அடுத்த ஒரு பணியை முடிச்சுட்டா வாழா இருக்காம அடுத்த முயற்சி பண்ணா மூத்தா போற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல மருத்துவம் செய்யறதுக்காக அமல் சாலிஹாத் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் அல்லா இன்ஷா அல்லாஹ்ங்கிறதுல அதுக்குள்ள ஒரு எல்லா மன தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அதுக்குள்ள ஒரு தௌஃபீக் நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஓகே. حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا. முடிவாக அவர் இரு மலைகளுக்கிடையே இருந்த ஓர் இடத்தை அடைந்த பொழுது அவ்விரண்டிற்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தாரை கண்டார். அவர்களுடைய மொழி இல்லாத அவரின் கூற்றை விளங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை.
சோ இது 93வது வசனம். இந்த வசனத்துல இந்த கிழக்கு மேற்கு திசைகளை எல்லாம் கடந்து 3வது பயணப்படுறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, உலக வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு எல்லையை சென்றடைஞ்சதை அல்லாஹ் இங்க விவரிக்கிறான். ஓகே, பலக பைன சத்தைனி அப்படின்றத அல்லாஹ் குறிப்பிடுறான். சத்தைன் அப்படின்னு சொன்னா, சத்துன்னு சொல்றது தடை, அதே மாதிரி சுவரு, அப்புறம் ஒரு அரணாக இருக்கிறது, அப்புறம் அந்த கேப் இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே பெரிய மலை, இது எல்லாத்துக்குமே சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொழுகைக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்போம். அகீமு சுஃபூஃபக்கும் சுத்துல் ஹலல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்து அப்படின்னா நீங்கள் அடையுங்கள், இடைவெளி இல்லாம நில்லுங்க அப்படின்றது. இப்போ சத்து அப்படின்ற வார்த்தை தடை, அதே மாதிரி மலைகள், இது எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு பொருள்ல வருது. அல்லாஹ் இங்க சொல்றது என்ன, சத்தைன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். சோ பிரம்மாண்டமான சுவர் மாதிரி இருக்கக்கூடிய, நேருக்கு நேரா நிக்கக்கூடிய 2 மலை, அதுதான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். சோ இதுக்கு சில பேர் வரலாறு ரீதியா ஆய்வாளர்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். இது எப்படின்னா, அந்த காஸ்பியன் சி அப்புறம் பிளாக் சி ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த காக்சஸ் சொல்லுவாங்கல்ல, காக்சஸ், அந்த மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க எப்படி சொல்றது, வரலாற்று ஆய்வாளர்களுடைய ஒரு கருத்து. இதை நம்ம தப்சீர்ல இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹு ஆலம். ஆனா ஒரு கருத்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இடுக்கான ஒரு வழி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியை கடந்துதான் வடக்கு தெற்கு தான் இப்போ இருக்கிற அந்த நடுவுல அவர் நிக்கிற இடம் இருக்குல்ல, அது வடக்கு தெற்கு சம்பந்தப்பட்டது. வடக்கு இருந்த அந்த காட்டு மிராந்தித்தனமான ஒரு கூட்டத்தினர், அவர்களை பற்றி அல்லாஹ் பின்னாடி சொல்லுவான். தெற்கு இருந்த அமைதியான மக்கள் மேல படையெடுக்கிறது, அநியாயம் செய்யறது, கொடூரமா அவர்களை தாக்குறது, இது மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. வஜதமின் தூணிஹிமா கௌமா, அந்த 2 மலைகளுக்கும் அப்பால் ஒரு சமுதாயத்தினர் கண்டார் அப்படின்னு சொல்லி யாரு, இந்த துல்கர்னைன் மன்னர். இப்போ அந்த கணவாய் பகுதி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒரு புதிய சமுதாயம், மின் தூணிஹிமா அப்படின்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இப்போ அந்த மலைகளுக்கு முன்னால் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது மிக அருகில் ஒரு மக்கள் சிலர் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுடைய முழுக்க வாழ்வாதாரம் அப்படின்றது இந்த மலைகளை ஒரு பாதுகாப்பா நினைச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இது அந்த சூழ்நிலை இப்போ ஆயத்து பேசிட்டு இருக்கிறோம்ல, அது வரைக்கும் அவங்க அதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மலைகளுக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றதுதான் கௌமன். ஆமா, கௌமன் அப்படின்றது சமுதாயம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ஒவ்வொரு திசைக்கு போகும்போதும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை அவர் சந்திக்கிறார். மேற்கு திசையில பார்த்தோம், ஓரளவுக்கு நாகரிகம் தெரிஞ்ச, சட்டங்களை விளங்கக்கூடிய ஒரு சில மக்களை பார்த்தார். கிழக்கு திசையில ஆடைகள் இல்லாத, வீடுகள் இல்லாத பழங்குடி மக்களை சந்திச்சார். இப்போ இந்த 3வது பயணத்துல 2 மலைகளுக்கு பள்ளத்தாக்குல வாழக்கூடிய ஒரு புதிய சமுதாயத்தை பாக்குறாரு. அந்த மக்கள் லா யகாதூன யஃப்கஹூன கௌலா, அவர்கள் பேசும் எந்த மொழியையும் புரிந்து கொள்பவர்களாக இருக்கவில்லை. இப்போ அந்த உலக நாகரிகம் சொல்லுவாங்கல்ல, அதை விட்டு தனிமைப்பட்டு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய மனிதர் தான் பாக்குறாரு. அவர் அல்லாஹ் இந்த வர்ணனையில சொல்றார், லாயக்காதூன எஃப்கஹூன கௌலா, அவங்க பேசுற மொழி புரியவில்லை. இதற்கு தப்சீர்ல 2 விதமான விளக்கம் கொடுக்குறாங்க. ஒண்ணு, அந்த மக்கள் அவர்களுடைய மொழி புரியல அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் பேசிய மொழி உலகத்தில் உள்ள அந்த மற்ற ஏனைய மொழிகள்ல இருந்து வேறுபட்டு ஒரு விசித்திரமான ஒரு மொழியாக இருந்துச்சு. துல்கர்னைன் அவருடைய அந்த மன்னருடைய இராணுவத்தினாலும் சரி, அவர் கூட இருந்தவங்கனாலும் சரி, அந்த மொழியை எளிதாக விளங்கி கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் என்னன்னா, அவர்களுக்கு இந்த துல்கர்னைன் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு அவர்களுக்கு மற்றவருடைய மொழி புரியல. இப்போ ஏன்னா இந்த மக்கள் உலகத்தோடு எந்த தொடர்புமே இல்ல, அப்படி இருக்கிறாங்க. இப்போ
துல்கர்னைன் மன்னர் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க பேசிய மொழியை கூட இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. சோ 2 விதத்திலையும் அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல, இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. அதான் லா யக்காதுன யஃப்கஹூன கௌலா. சோ இந்த இடத்துல வந்து ஆஹ் எப்படி வந்து பேசினாரு, எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லாஹ் வந்து அந்த மன்னருக்கே வழங்கி இருந்த சில சபப், அதை வந்து அல்லாஹ் சொல்லி காமிச்சான் சபப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து பயன்படுத்தி, அதே மாதிரி அவருக்கே இருந்த அந்த நிறைய திறமைகள் எல்லாம் கொடுத்திருந்தார், அதை வந்து பயன்படுத்தி செய்கை மொழியினால அல்லது வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் உதவியினால அவர் வந்து அந்த மக்களுடைய கவலையை வந்து முழுமையாக புரிந்து கொண்டார். அல்லாஹு ஆலம் டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்களா இல்லையான்றது இல்ல, ஆனா ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ல அவர் வந்து மக்கள் பேசுறாங்க இந்த சொல்றாங்க அப்படின்றத அவர் வாங்கிட்டாரு அப்படின்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஏன்னா பின்னாடி அடுத்தடுத்து வசனங்களை நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல வந்து ஒரு புரியாத, முற்றிலும் வந்து சமுதாயத்தை, அத உலகத்தை விட்டு, உலக நாகரிகத்தை விட்டு விலகி தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்க பேசுற மொழி வித்தியாசமானது. சோ இன்றைய அந்த குளோபலைஸ்டு உலக மயமாக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கே தெரியாத ஒரு மொழியையோ கலாச்சாரத்தையோ ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு தன்மை இருக்கு. ஆனா வந்து அப்படி இல்லை, எல்லா சமுதாயத்தினரையும் எல்லா மொழி பேசுறவர்களையுமே வந்து நம்ம வந்து ஏத்துக்கொள்ளணும். ஏன்னா மற்ற மொழிகளையும் சரி மற்ற கலாச்சாரங்களையும் சரி பணிவோடு அந்த மதிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கணும்ன்றதுதான் இதுல நமக்கு புரிய வருது. ஏன்னா இந்த துல்கர்னைன் மன்னர் வந்து அந்த மக்கள் யாரையுமே வந்து இவங்க புரியாத மொழி பேசுறாங்க, இவங்களை வந்து இவங்க சொல்றதை எது கேட்கணும், நான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படி கடந்து போகல. அவங்களையும் வந்து தன்னுடைய அந்த இதுல வந்து கவலைய சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிதான் பாக்குறாங்க, நம்ம மொழி பேசல, நம்ம சொல்றது வந்து புரிய மாட்டேங்கிறாரு, அவர் சொல்றது நமக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கு எதையும் நம்ம கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அவங்க சொல்றதை எப்படியோ ஒரு நிலைமையில புரிஞ்சு அதை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்றது இந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஃபிக்குன்னா நமக்கு வந்து சில ஃபிக்கு வந்து சில விஷயங்கள் கேட்போம், அதோட அர்த்தங்கள் புரியாது. ஸோ அப்படி கூட மொழி அல்லாஹ்வாலம் மொழி நமக்கு போய் ஒரு வடநாட்டில் போய் ஹிந்தி தெரியாது, போய் ஹெல்ப் பண்றோம், அது அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ் பேசுறவங்ககிட்டயே என்ன, நம்ம தந்தைகிட்ட தாயிட்ட ஒன்று சொல்லுவோம் என்ன, அதோட ஃபிக்குகளோட விளக்கம் தெரியாது அவங்களுக்கு என்ன. அம்மா அந்த கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வேணாம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், காலங்காலமா அந்த ஊறி இருந்தவங்களுக்கு வந்து இதோட ஃபிக்கு உள்ள அர்த்தம் தெரியாது. நல்லா சொல்லியிருக்கிறான், ஏன் சொல்லியிருக்கிறான் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஃபிக்கு அந்த மீனிங்ல கூட மேபி துல்கர்னைன் அரசர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த போய் அங்க போய் தாவா பண்ணியிருந்திருக்கலாம். அங்க போய் எவ்வளவு இந்த ரிஜெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, என்ன இவரு ஒரே அல்லாங்கிறாரு என்ன, அதெல்லாம் புரியாம அவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் அவங்கள போய் சந்திச்சிருக்கிறாரு, உதவி செய்ய போறாருங்கிறத அடுத்த ஆயத்துல சொன்னா மேபி அப்படி கூட ஃபிக்குங்கிறது அதானே அர்த்தம் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபக்கி ஃபிக். ஒண்ணு வந்து புரியாம இருக்கிறது, தர்ஜுமாவே தெரியாம இருக்கிறது, ரெண்டாவது வந்து ஃபிக்குன்னா இன்னும் டீப்பா போய் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன படிப்பு என்ன அப்படின்னா, நமக்கு சொல்லி சில பேர் உடனே புரியாது அவங்களுக்கு, என்ன சொல்ல புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற நீனு அப்படின்னு வந்து தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. நம்ம அவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ என்ன செய்யறது இந்த சூறால நல்லா ஆர்வம் ஊட்டுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறான். நான் என்னோட பாடம் நீ கண்டினியூ பண்ணு. ஃபிக்குன்னா அப்படி கூட ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். மொழி தெரியாம இருக்கிறது, ரெண்டாவது வந்து அதோட அர்த்தங்கள் புரியாம இருக்கிறது இல்லைங்களா. ஓகே ஓகே ரைட். ஓகே, இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதாவது அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ள முடியாத தேவைக்கே வந்து அவங்க தேவைகளே அவங்க நிறைவேற்றி முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அவங்களையும் பாதுகாக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த மன்னரை நம்ம வந்து பார்த்திருக்கலாம், அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா எல்லாரையுமே அரவணைக்கிற ஒரு தன்மையில தான் இருக்கிறாரு. அவங்கள்ட்ட வந்து எல்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதையும் வந்து பறிச்சுட்டு அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு அவங்கதான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப
தரம் வந்து தாழ்த்தி நடத்துற ஒரு போக்கு இல்லாம அவங்களே வந்து ஒரு நம்ம ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அவங்களையும் வந்து நம்ம சரி செய்யணும், அவங்களுக்கான உரிமைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலங்களை பறிக்காம அவங்க வாழ்வாதாரத்தை பறிக்காம அவங்களுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல்ல இது இருக்கணும்ன்றது நம்ம வந்து புரிய முடிகிறது. ஓகே, அந்த முன்னர் வந்து துல்கர்னின் அரசர் என்ன பண்ணிருக்கிறாங்க, 2 மலைகளுக்கும் அப்பால் என்ன தூணிகிமாங்கிற ஒரு அர்த்த அல்ல ஆள்றான். அந்த மலைகளும் தாண்டி மலை கடலெல்லாம் தாண்டி போறாங்க. என்ன எவ்வளவு சிரமப்பட்டு போய் நாடு அங்க உள்ள மக்களையும் போய் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்துல. ஸோ நமக்கு என்ன படிப்பினா, நமக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு என்ன சில தடைகள் மலைகளையும் கூட தாண்ட வேண்டியிருக்கும். என்ன ஸோ மற்றவங்கள தாண்டுற என்ன அந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சி என்ன இப்போ பார்த்தீங்கன்னா சில ஊர்கள் எல்லாம் சில நாடுகளுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. மற்ற நாடுகளுக்கெல்லாம் மேபி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்ம ஊர் பக்கத்துல கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா சில கிராமங்கள்லாம் இருக்கும். என்ன நம்ம போயிருக்க கூட மாட்டோம். என்ன அந்த பின்னாடி அந்த ஒரு 4 கிலோமீட்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன நம்ம தெருவுலயே என்ன எவ்வளவு பேரு சில ஏரியாக்கள்லாம் இருக்கும், ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டவங்க இருப்பாங்க, புரியாதவங்க இருப்பாங்க, அறிவுல குறைஞ்சவங்களா இருப்பாங்க, ஆற்றல குறைஞ்சவங்களா இருப்பாங்க. என்ன பக்கத்து வீடுலயே சில பேர் முடியாம இருப்பாங்க. என்ன இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா உதவி செஞ்சா அது ஒரு அமலு சாலிஹா நல்லா நம்ம அதை எழுதுவான் இன்ஷா அல்லாஹ். அதனால நிறைய ஹசனாத் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி பாஷை புரியல, நம்ம சொல்றது புரியல என்ன அப்படிங்கறதுனால யாரையும் நம்ம உதவி செய்யறதை நிறுத்திடக்கூடாது. என்ன அவங்களுக்கு வந்து புரிய வச்சு என்ன சபரோட என்ன முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன முதல்ல நம்ம நாமே புரிஞ்சுக்கணும். குரானே பாருங்க, புரியல அப்படின்னு போயிடக்கூடாது. நம்ம உட்காந்து புரிய முயற்சி பண்ணணும். என்ன எஃப்கூன கவுலா எனக்கு புரியல அப்படின்ட்டு நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனாலே நன்மை இருக்குது. ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். இன்னும் அதை புரிஞ்சு அதை விளங்கி அதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், குரானை புரிந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த அந்த வாக்கியத்தை வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹதீஸோ ஆயத்தோ தெரிஞ்சா நம்ம மொத்தவங்க எத்தி வைக்கணுங்கிறாங்க. என்ன அதுக்கு பெரிய ஆலிமா தான் இருக்கணும். என்ன ஒரு ஹதீஸை கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்களா? அப்படிலாம் இல்ல, யார் வேணா செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க வந்து ஒரு எத்தி வச்சா அது மூலமா அவங்க வந்து தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது உள்ள வந்து அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், நமக்கும் அதை பயன்படுத்துறதுனால நன்மை கிடைக்கும். நம்மளே பாருங்க, சின்ன வயசுல சில பேர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, நீங்களே ஒரு ஆலிமா ஆகணும்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. என்ன அது வந்து இப்படி பண்ணிருக்கலாம் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. என்ன இல்ல யாராவது நமக்கு ரோல் மாடலா இருந்திருப்பாங்க. என்ன சோ இந்த மாதிரி இப்ப எதையும் சொல்ல வரோம்னா இந்த புரியல, நம்ம முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். புரியலண்டா கூட அவங்களுக்கு வந்து மெதுவா புரிய வச்சு ஃபிக்ஹ வந்து நம்ம புரியல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது பண்ணிடக்கூடாது. என்ன அவங்க விளங்காம நான் செஞ்சுட்டாங்கன்னா நம்மளும் திருப்பி விளங்காம அதே திருப்பி அந்த தவறை செய்யக்கூடாது. என்ன ஆமா சில பேர் வந்து அவங்க தெரியாம விளங்காம செய்வாங்க. என்ன அவன் வந்து வீட்டுல ரொம்ப பெருசால நம்ம திங்க் பண்ண வேணாம், நாடு உலகம் அப்படிலாம் கூட திங்க் பண்ண தேவையில்லை. வீட்லயே சில பேருக்கு வீட்லயே சில விஷயங்கள் புரியாம இருக்கும். என்ன தம்பி, என்ன அப்பா அம்மாக்குள்ளேயே சின்ன வந்து நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. என்ன சில விஷயங்கள் அவங்க தெரியாம அவங்க விளங்காம செய்வாங்க. உறவுகள்ல என்ன வந்து இவன் இந்த மாதிரி பேசிட்டான், அந்த மாதிரி வந்து கோபம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது தவறா பேசிடுவாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம வந்து உடனே கோவப்பட்டுறக்கூடாது. ஏன் சொன்னாங்க, சில பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதை கேலியா பேசியிருப்பாங்க நம்மளே. என்ன அது வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை உடனே அதை உறவை துண்டிக்கிறது. நான் இந்த மாதிரி பேசிட்டானே, அங்கதான் சைத்தான் வருவான். என்ன உறவை பிரிக்கிறது தானே அவனுடைய ஆசை. என்ன வந்து எவ்வளவு பிரிச்சு விட்டு முதல்ல கணவன் மனைவிக்குள்ள முதல்ல பிரிப்பானு. என்ன நம்ம சொல்றது கணவன் மனைவிக்குள்ள முதல்ல புரிந்துணர்வு இருக்கணும். என்ன நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியணும், அவங்க சொல்றது புரியணும். நம்ம காலகாலமா இருப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷமா. என்ன கடைசியில பார்த்தா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு திசையில இருப்பாங்க. இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது,
இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், டீப்பா உட்காந்து பேசணும், கம்யூனிகேஷன் அவங்களோட வந்து நிறைய நேரம் ஒதுக்கணும், நிறைய நடந்து போகணும், உட்காந்து நேரம் ஒதுக்கி பேசும்போது ரசோல்லா அவ்வளவு பிஸிலையும் பாருங்க, நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். விளையாடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, வீட்டுக்கு உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது, பயணம் செய்யும் போது அவங்க வந்து நம்ம உங்களுக்கு வந்து விளங்கிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்கள வந்து நம்மளால அவங்கள நம்ம நம்ம அவங்கள பேச நம்மளுடைய வீக்னஸும் தெரிய வரும். இப்படி செய்யறீங்களா, அப்படி செய்யறீங்களா, அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் வரும். ஸோ நம்மளும் அது வந்து நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம உண்மையிலேயே தவறு நம்ம மேல இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கணும். ஸோ அந்த பொறுமையோட சபரோட மற்றவங்கள விளங்கிக்கலன்னா கூட மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த துல்கர்ணைன் மன்னர் மாதிரி பாஷையே தெரியலன்னாலும் புரியலன்னா கூட கடல்களையும் தாண்டி மலைகளையும் தாண்டி போறாங்க சிரமப்பட்டு. நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட வீட்டுல உள்ள தடைகளை தாண்டி மனசுல உள்ள மனசுல வந்து மலைகள் இருக்கும். அதான் ஈகோ. என்ன நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கறது ஒரு பெரிய மலை. என்ன அந்த மலையை உடைக்கணும். நம்ம வந்து ஒன்னும் ஆளு கிடையாது. எப்போ வந்து அந்த ஒரு பனி வந்துருச்சோ, அந்த மலையை நம்ம தாண்டி போயிட்டோம்னா வச்சுங்களேன், அக்கபான்னு சொல்லுவோம். அது ஒரு அல்ல ஒரு கூட அக்கபான்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய மீனிங் சொல்றாங்க. என்ன ஆயத்துல வரும் அக்கபா, அதுக்கு பல தடவை மலைகளை கடக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இது கூட ஒரு அர்த்தம் சொல்றாங்க. தன்னோட மனசுல உள்ள தடைய வந்து மலைகளை தாண்டதே ஒரு பெரிய தடையை தாண்டி போறது அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி கொடுத்துருக்க நமக்கு ஈகோ, பெருமை, கோபம், தாபம், ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம், இந்த மாதிரி மலைகளை நம்ம உடைச்சு உண்மையிலேயே நம்ம நல்லா அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து நல்ல பணிவா பொறுமையா சொல்லம் குரான் நல்லா எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி வழிகள்ல நம்ம மற்றவங்களை முதல்ல நாம திருத்திக்கிட்டு மற்றவங்களையும் வந்து நல்ல வழியில செயல்படுத்துறதுக்கு நல்லா நமக்கு தௌஃபீக் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஆயத்துல. ஓகே. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. அவர்கள் இவரிடம் சாடை மூலம், துல்கர்னைனே நிச்சயமாக யஜூஜும் மஜூஜும் எங்கள் பூமியில் வந்து பெரும் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீர் ஒரு தடுப்பு சுவற்றை ஏற்படுத்துவதற்காக ஒரு தொகையை உமக்காக நாங்கள் ஆக்கி தரலாமா என்று கேட்டார்கள். சோ இது வந்து 94வது வசனம். இந்த வசனத்துல இந்த மொழி கேப் எல்லாம் தாண்டி அடுத்த கட்டம், இந்த உலக பேரரசலான துல்கர்னைன் மன்னர்கிட்ட மக்கள் வந்து அவங்க எதிர்கொண்ட அந்த அச்சுறுத்தல் பதற்றத்தோடு அதை எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் வந்து சொல்றான். காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், யாதல் கர்னைன், துல்கர்னைன் மன்னரே. அந்த இடத்துல வந்து மன்னருடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அவருடைய புகழ், அதே மாதிரி அவருக்கு நீதியான ஆட்சி, பலவீனமான மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த உதவி செய்கிற அந்த நல்ல பண்பு, இது எல்லாம் வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே போயிருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அப்போ துல்கர்னைன் மன்னரை பத்தி அவங்க வந்து ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்ததான் சோ அவங்க வந்து பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. இன்னைய யஜூஜ மஜூஜ, யஜூஜ் மஜூஜ் அப்படின்ற ஒரு மக்கள். சோ இவங்களுமே வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில வந்து மனித இனத்தை சேர்ந்தவர்கள் தான். சோ இதற்கு வந்து தப்சீர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆசியாவினுடைய வடக்கு பகுதியில, மங்கோலியா, சைபீரிய பகுதிகளில் வந்து வாழ்ந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான, இன்னும் சொல்ல போனா கட்டுக்கு அந்த அடங்காத மாபெரும் ஒரு பெரிய கூட்டம் இவங்க. இப்போ மறுமை நாள்ல 10 அடையாளங்கள்ல இவர்களுடைய வருகையும் ஒரு அடையாளமாக நமக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் நம்ம. சோ இந்த யஜூஜ் மஜூஜ் அப்படின்ற கூட்டம் வந்து ஒரு விசித்திரமான விலங்குகளோ அல்லது அரக்கர்களோ அல்லது வேற்று கிரகவாசிகளோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான்.
சோ இதற்கு வந்து விரிவான சில விளக்கங்களும் உண்டு. அவங்க வந்து அவங்களுடைய வம்சாவளி யாரு, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அதே மாதிரி மறுமை நாள்ல அவங்களுக்கான அந்த அடையாளம் என்ன, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி என்ன ஹதீஸ் வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து இருக்கு. நான் சொல்ல வரேனா இல்ல அடுத்து போயிருவா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஓகே. இப்போ மறுமை நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் அழைத்து நரகத்துக்கு போறவங்க எல்லாத்தையுமே பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த மனிதர்கள்ல 1999 பேரு நரகவாசிகளாக பிரிக்கப்படுறாங்க. 1999 பேர் நரகவாசிகளாக பிரிக்கிறாங்க. சோ இதை கேட்டு நபி தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆறுதலாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சஹாபாக்களும். நீங்கள் அப்படின்னா நமக்கும் அது வரும் இன்ஷா அல்லாஹ். நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களிலிருந்து ஒருவரும் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய கூட்டத்திலிருந்து 1000 பேரும் நரகவாசிகளாக இருப்பாங்க. இப்ப என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் சொர்க்கவாசிகளில் 4ல் ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சொர்க்கவாசிகள்ல 4ல் ஒரு பங்காக நீங்கள் இருப்பீர்கள், ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். சோ இது வந்து ஒரு சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி அந்த அவர்கள் வந்து மனித இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதும் புரியுது. அதே மாதிரி அவர்களுடைய மக்கள் தொகை மிக மிக அதிகம் அப்படின்றதையும் இந்த ஹதீஸ் வந்து மிக தெளிவாக உறுதிப்படுத்துறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அதே மாதிரி தப்சீர்ல இவங்களுடைய அந்த வம்சாவழியை பத்தி சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது நமக்கு வந்து வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அந்த வெள்ள பிரளயத்துக்கு பிறகு உலகத்துல மனித இனம் அப்படின்றது வந்து 3 பேர் மூலியமாக தான் பரவுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்ல ஒருவர் தான் யாஃபித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய சந்ததியினர் தான் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர். அப்படின்னா இது எப்படி புரிகிறது அப்படின்னு சொன்னா, அந்த சில வரலாற்று அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. அந்த மங்கோலிய, தார்த்தாரிய, அப்புறம் வந்து ஆசியா வடகிழக்கு எல்லைகள்ல வாழ்ந்த பல குடியின மக்களின் அந்த பூர்வீகம் இவங்களோட தொடர்புடையதுதான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருந்தவங்க ஃபுல்லா அந்த இதுல இருந்து வரக்கூடியவங்க தான் அப்படின்றத வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஆய்வு பண்ண வேணாம், அல்லாஹு ஆலம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம். சோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள்ல யாஃபித் அப்படின்ற ஒரு மனிதனுடைய சந்ததியினர் தான் இவங்க அப்படின்றத நம்ம வந்து விளங்கி கொள்ள முடிகிறது. சோ இவங்க மனிதர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆனா இவங்கள்ட்ட இருந்த காட்டு மிராண்டித்தனமான சில ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப கோர குணம் கொண்டவர்களாக இவங்க வந்து இருந்தாங்க. இவங்கள்ட்ட இரக்கமும் கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒரு நல்ல கலாச்சாரம் கிடையாது. அதே மாதிரி கண்ணுல பாக்குற மனிதர்கள் எல்லாம் கொன்று குவிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த எப்படி சொல்றது, மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த பயிர்கள் எல்லாம் நாசம் செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, பூமியில வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. சோ அவங்களுடைய அந்த உடல் வலிமை இது எல்லாமே எப்படி சொல்றது ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்ற காரணமாக சாதாரணமான மனிதர்களான இவர்களை வந்து எதிர்த்து போராட முடியல. சோ அதே மாதிரி இப்படி எல்லாம் சில குணங்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி துல்கர்னைன் மன்னர் அவர் வந்து ஒரு சுவரை வந்து எழுப்புவாரு. அந்த சுவரை பற்றி பின்வரும் வசனங்கள் வந்து தெளிவாக நமக்கு வந்து புரிய வரும். அவருடைய அந்த செவருக்கு பின்னாடிதான் இவர்கள் வந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். சோ மறுமை நாள் வரும் பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அந்த சுவர் உடைஞ்சு அதுல இருந்து எல்லாம் வெளியே வருவாங்க. சோ இது உலக அழிவு நாளினுடைய பெரும் 10 அடையாளங்கள்ல இது ஒண்ணு அப்படின்றது நம்ம வந்து புரிய முடிகிறது. சோ இவர்கள் வந்து சாதாரண மனிதர்களால இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சோ அல்லாஹ் வந்து ஒரு விதமான தண்டனையின் மூலமாகத்தான் இவங்க எல்லாருமே அழிஞ்சு போவாங்க. சோ அல்லாஹ் வந்து இவர்களுடைய அந்த பிடரிகள்ல நக்கஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு, அது மாதிரியான ஒரு புழுவை ஏற்படுத்துவான். சோ அந்த புழுக்கள் வந்து கடிச்ச உடனே ஒரு மனிதர் ஒரே ஒரு மனிதன் இறந்து போற மாதிரி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, ஒரே இதுல எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 5228வது ஹதீஸாக
இடம்பெற்றிருக்கிறத வந்து பார்க்க முடியும். சோ அவங்களுடைய பிடரிகள்ல நகஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான புழுவின் மூலமாக அவர்கள் அழிந்து போவார்கள். சோ இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பத்தி தான் மன்னர்கிட்ட வந்து எல்லாரும் முறையிடுறாங்க. என்ன, முஃப்சிதூன ஃபில் அர்த், பூமியில வந்து ரொம்ப குழப்பம் செய்யறாங்க, அழிவை ஏற்படுத்துறாங்க, பூமியவே ரத்த களரி ஆக்குறாங்க, அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த திடீர்னு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து இவங்க வந்து அமைதியாக வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்வாதாரத்தையுமே வந்து நாஸ்தி ஆக்குறாங்க, கால்நடைகளை எல்லாமே வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க, அதே மாதிரி மனிதர்கள் எல்லாத்தையும் கொன்று குவிக்கிறாங்க, ரொம்ப கொடூரமான ஒரு அநியாயத்தை இவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த மன்னர்கிட்ட குறிப்பிடுறாங்க. فهل نجعل لك خرجا على ان تجعل بيننا وبينهم سدا, எனவே எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்துவதற்காக உமக்கு நாம் ஒரு தொகையை கூலியாக வரி செலுத்தட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்துடைய இறுதி பகுதி. சோ அவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி தினமும் வந்து ஒரு மரண பயத்திலேயே இருக்கிற ஒரு ஒரு பயத்திலேயே வாழ்ந்த அந்த மக்கள் வந்து தாங்க முடியாம தான் ஒட்டுமொத்த செல்வத்தையும் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இங்க வந்திருக்கு. ஃபஹல் நஜாலுலக ஹர்ஜன், நாம் ஒரு தொகையை ஒரு டாக்ஸ் தொகையை வந்து கூலியாக கொடுக்கட்டுமா, நிதியாக அல்லது வந்து ஒரு பணிக்கு பகரமாக கொடுக்கப்படு கூலியாக, எப்படியோ ஹர்ஜ் அப்படின்னு சொன்னா அந்த இதுலதான் வரும், டாக்ஸ்ன்ற பொருள்ல பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த மக்கள் வந்து ரொம்ப ஏழைகளாக பலவீனர்களாக இருந்த போதும் கூட அவங்க உயிரையும் மானத்தையும் பாதுகாப்பதற்காக எல்லா செல்வங்களையும் திரட்டி அந்த மன்னருக்கு நிதியாக வழங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ உலகத்துல எதுவுமே இலவசமாக கிடைக்காது, ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அதுக்கான கூலி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான விதி கூட அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா கேட்கிறாங்கல்ல, நம்ம வந்து ஏதோ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது மூலமா நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அலா அன் தஜால பைனனா ஓ பைனகும் சத்தா, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு ஏற்படுத்துவதற்காக. இப்போ துல்கர்னன் மன்னர்கிட்ட வந்து நீங்க போர் செஞ்சு அவங்கள வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. ஏன்னா அந்த மக்களுக்கே நல்லா தெரியும் யஜூஜ் மாஜூஜோடைய கூட்டம் வந்து கணக்கிலேயே வராது, அவ்வளோ அதிகமான ஒரு இது. சோ அவங்களுடைய தொல்லையிலிருந்து அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வதற்காக ஒரு ஒரு என்ன சொல்றது சத்து அப்படின்னு சொன்னா அந்த தடுப்பு சுவர் அது வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறதாக இந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். சோ பூமியில வந்து குழப்பம் யாராவது விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு விதத்துல கையாளணும். எப்படி, இந்த குரான் வந்து என்ன, யாஜூஜ் மாஜூஜ் பூமியில குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துது. மனித உயிர்களை கொல்றதோட நிக்காம இயற்கை வாழ்வாதாரங்களை சிதைக்கிறது, சுற்றுச்சூழலை வந்து கெடுக்கிறது, வன்முறையை தூண்டுறது, இது மாதிரியான எல்லா குழப்பமான செயல்களையும் செய்யுது. சோ இப்படி இருக்கும் பொழுது சட்டத்தின் மூலமாக அல்லது வந்து ஒரு முறையான ஒரு தடைகளின் மூலமாக அவங்களை அடக்குறதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து துணியணும். ஏன் அப்படின்னு சொன்னா பூமியில குழப்பம் விளைவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கும் நடக்குது. சோ அவங்கள வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும், அவங்களுடைய குழப்பத்திலிருந்து ஒரு சேஃப்டி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுக்கணும். எல்லாரும் கொடுத்தாதான் அந்த பிரச்சனைக்கான அந்த குழப்பத்துக்கான ஒரு விடிவு காலம் அப்படின்றது புரிய வரும். அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், குழப்பத்தை அவங்க தானே செய்யறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போகாம அதற்கான ஒரு சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுக்கணும்ன்றதுதான் இதுல வந்து புரிய வருது. அந்த ஊர் மக்கள் அனைவருமே சரி அந்த மன்னர்கிட்ட போய் வந்து சொன்னது, உங்களுடைய இது வந்து குழப்பம் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்றத கேக்குறாங்க. அதுதான் வந்து இந்த வசனத்துல புரிய வருது. சோ எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்கணும். அதே மாதிரி அந்த மன்னரை பார்க்கலாம், ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா மொழியே சரியா தெரியாத அந்த மக்கள் ரொம்ப பாதுகாப்பு தேடுறாங்க, அதை கூட அலட்சியப்படுத்தாம அவர் கவனிக்கிறாரு. இத வந்து சாதாரணமா விட்டுறக்கூடாது அப்படின்னு. அப்போ உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு சில மக்கள், பலவீனமான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுடைய அந்த குரல்களையும் அந்த அதிகாரிகள்
முன்னுரிமை கொடுத்து கேட்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அந்த மன்னர் அவ்வளவு பெரிய பெரிய அந்தஸ்துல இருந்தார். எல்லா புறத்திலிருந்தும் ஆட்சி அவருடைய கையில தான் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு சாமானிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய குரலுக்கும் செவி சாய்த்து அதற்கு வந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் சரி, ஊர்லயுமே சரி, சிலர் பாதிக்கப்படுறாங்க, சிலர் வந்து அநியாயத்துக்குள்ளாகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நீதியை தேடுவாங்க இல்லையா, அதற்கு நம்மளுடைய ஒரு செவிசாய்ப்பு, அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அனுதாபம், ஆறுதல் இருக்கணும் அப்படின்றதான் புரிய வருது. இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதான் வந்து நம்ம ஊர்ல பிரச்சனை ஒரு தீர்வுனா எல்லாம் ஜமாத்தா சேர்ந்து என்ன ஒரு யாரு அந்த அதிகாரிகள்கிட்ட போய் என்ன நம்ம யாரால முடிக்க முடியுமோ என்ன வந்து யார்கிட்ட உதவி கேட்டா எல்லாட்டையும் நம்பணும். தவக்கல் அல்லா மேலதான் இருக்கணும். என்ன நம்ம வந்து யாருக்கு அந்த திறமை இருக்கோ, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கோ, அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைந்து செஞ்சா எந்த இது வந்து சக்சஸா பண்ணி கொடுக்க முடியுங்கிறது ஒரு அல்லாவுடைய நாட்டம். தனித்தனியா நிக்கிறத விட என்ன அந்த கவுமே எல்லாம் போய் கேட்கறாங்க. என்ன ஒரு அவங்க வந்து அல்லாஹ் ஆலம் இந்த அவங்க மொழி தெரியலையா இல்ல அவங்க மாற்று மதம் தௌஹீதுல இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. என்ன எஃப்கஹூன்னு புரியாதவங்களா இருக்கிறாங்க. நமக்கு என்ன இதுல படிப்பின அப்படின்னாலும் அந்த சமூகம் வந்து ஒன்னா சேர்ந்து நின்று செய்து அந்த விஷயத்துல கரெக்டா இருந்திருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட இந்த பணத்தை கத்துக்கலாம். அவங்களுக்கு மொழியே புரியலன்னா கூட விளங்கிக்குள்ளா கூட ஒற்றுமையில ஒன்னா இருந்திருக்கிறாங்க. நம்ம ஒற்றுமையா இருக்கிறோமா? ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா அந்த ஒரு பிரச்சனைக்காக நம்ம செஞ்சா ஜமாத்துல வந்து அல்ல அதுல ஒரு பறக்கத்தையும் கொடுக்குறான். எல்லாம் சேர்ந்து ஒன்றே சேர்ந்து செய்யும் போது தனியா செய்யற ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அவருக்கு போய் நம்மளும் போய் உதவிக்காரன் நீட்டணும். எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு. சோ கேக்குதுங்களா? ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம வந்து ஒற்றுமையா இருந்து ஒரு பிரச்சனையை தீர்வு கேட்டு சரியான அதிகாரி பண்ணா இன்ஷா அல்லாஹ் அந்த தீர்வுக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஹாரஜ் அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்குள்ள சன்மானமும் தர ரெடியா இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நாங்க தீக்கிறதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்கு வந்து சன்மானமும் தரேன். என்ன அதுவும் நம்ம கத்துக்கணும். என்ன வந்து ஃப்ரீயாவே எல்லாத்தையும் நம்ம இந்த செய்யணும். இலவசம் வேணும் வேணும்னு நம்ம இலவசமாவே ஆயிடும். என்ன இலவச வேட்டி, இலவச சட்டை, இலவச கிரைண்டரு, கடைசியில பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நம்ம வந்து எங்க இருந்து பணம் வரும்னு பார்த்தா எப்படி வரும்? என்ன நம்ம உழைச்சு எதுவும் வேணாம், ஃப்ரீ வேணாம் அப்படிங்கிற நாடுகள் தான் முன்னேறிக்கிட்டு இருக்குங்க. என்ன சோ இலவசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு ஓட்டுக்காக இலவசத்தை காசு வாங்கிட்டு அந்த நல்லா பின்னடைவு தான் போவாங்க. என்ன நம்ம கையில இருந்து இதை கொடுக்கணும் நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு நியத்து இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அதுல வந்து அந்த செயலை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு எதுவுமே வந்து அதுக்குள்ள கூலி கொடுத்தா தான் வேலை நடக்கும் இல்லைங்களா? ஏன்னா நோ ஃப்ரீ, நத்திங் இஸ் ஃப்ரீ. அதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. ஸோ நடுவில் ஃபோன் வந்ததுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயத்தை திருப்பி ஒரு தடவை வருது. ஹலோ ஹலோ எந்த வசனத்தை படிச்சது? அப்ப படிச்சது. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض. பூமியில் வந்து குழப்பம் செய்கிறார்கள், குழப்பம் விளைவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து துல்கர்ணைன் மன்னர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதற்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டாக்ஸ் கொடுக்கலாமா, காசு கொடுக்கலாமா? ஆமா ஜஸ்ட் அரபிக்ல மட்டும் சொல்ல சொன்னேன். யஜூஜ் மௌஜூஜ் பத்தி அல்லாஹ் ஆலம் நீங்க நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சது. நம்ம எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல தடையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சொல்லணும். என்ன வந்து நமக்கு நாமே வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. என்ன இப்போ வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்ன
நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா மத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. அதுக்கு வந்து அந்த ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. என்ன இவங்க கேட்டா ஏதாவது இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, அவங்க கேட்டா வந்து வந்து நம்ம கீழாயிடுவோமோ அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இல்லை. செஞ்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனையோடய தான் உழண்டுகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். என்ன ஸோ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் அந்த நமக்கு மேல உள்ளவங்கள்ட்ட அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணவங்கள்ட்ட போய் என்ன ஒருத்தங்க வந்து ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியமா இருக்கவங்கள்ட்ட போய் கேட்கணும். என்ன பணம் வேணும்னா பணக்காரங்கள்ட்ட போனதை கேட்கணும். எப்படி பணம் சம்பாதிச்சீங்கன்னு ஒரு ஆலோசனை கேட்கணும். என்ன நினைக்கிறீங்க? அறிவு வேணும்னா அறிவுல முதிர்ச்சி சிறந்தவங்கள்ட்ட கேட்கணும். மார்க்கத்தில் உள்ள கூட மார்க் அறிஞர்கள்ட்ட போய் கேட்கணும். கரெக்டா சூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம கேட்டாதான் நமக்கு வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஒரு நமக்கு வந்து எல்லாம் ஒற்றுமையா இருந்து தீவுகள்ல இருந்து வெளியே வர என்ன எந்த ஒரு மனசுல ஈகோ இல்லாம மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்க அல்லாவுடைய தவக்கல் மேல வச்சு கொடுக்குற அந்த தவப்பிக்க நமக்கும் அல்லா கொடுக்கணும் இந்த ஆயத்து மூலமா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதோட நம்ம கொஞ்சம் நிப்பாட்டிக்கோமா இன்ஷா அல்லாஹ்.